சதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். ஓலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. அபார பூர்வமகிமானம் ஆத்மானந்த பிரகாசகம் அருணாச்சல க்ஷேத்திர விஹாரம் சத்குரும் ஸ்ரீரமணம் பஜே. தங்க கையென தரணியோர் போற்றும் தற்பரா அடி சார்ந்தன் அடி தற்பரா அடி சார்ந்த நயனை மங்க விட்டு நீ மகிழ்தலும் அழகோ மாறி மாறினும் மாறிடா வல்லால் எங்கள் ஈசனே ஏற்றவர் சிந்தை எனும் மதக்களிற்று யானையை மாய்க்கும் சிங்கனோக்குடை வெங்கடரமணா சிங்கனோக்குடை தேசிகரமணா திருவண்ணாமலை சேர்ந்தொழிர் தேவே திருவண்ணாமலை சேர்ந்தொழிர் தேவே திருவண்ணாமலை சேர்ந்தொழிர் தேவே. பற்றிலாதனின் பற்றினை ஒழிந்த பற்றனைத்தையும் பற்றி நின்றேனை பற்றி நின்றவ பற்றுகள் ஒழிய பற்றிலாதனின் பற்றினை அழித்தாய். பற்று மற்றது பரியினும் என்னை பற்றராது நீ பற்றுற பற்றாய். தேற்ற வந்தனை தேற்றிய ரமணா திருவண்ணாமலை சேர்ந்தொழிர் தேவே திருவண்ணாமலை சேர்ந்தொழிர் தேவே திருவண்ணாமலை சேர்ந்தொழிர் தேவே. ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாக்ஷாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு அவரை நாடி வந்த அடியவர்களை எல்லாம் இனி யாரை நினைக்கேனே இனி யாரை நினைக்கேனே என்று புலம்ப வைத்தாரோ அந்த லோக மகாகுருவாம் ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். அவருடைய பொன்னடிகளுக்கு நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ஸ்ரீ ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 38வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பு 37வது வகுப்பு, இன்றைய வகுப்பு 38வது வகுப்பு. சென்ற வகுப்பின் போது 37 என்று சொல்லி இருந்தேன். I just wanted to make that correction. இந்த கரெக்ஷன் உங்களே நிறைய பேர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். யாருமே பண்ணலன்னா நம்ம பண்ணிடுறது நம்மளுக்கே டிஃபெக்டிவா இருந்தா கூட பண்றது தான் கரெக்ட். இன்னொருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணா சந்தோஷம். நம்மளே பண்ண வேண்டி இருந்தா you should not avoid it. இதெல்லாம் பகவான் கற்றுக் கொடுத்த பாடங்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்க பார்த்தேன்னா இப்படியெல்லாம் ரொம்ப நாசூக்கா சொல்லி கொடுத்துருப்பார். அப்போ இருந்தவாளே அதை எந்த அளவு புரிஞ்சுட்டா தெரியாது. ஆனா நம்மளுக்கெல்லாம் அதை படிக்கும்போது அந்த மாதிரி அவருடைய டீச்சிங்ஸ் ஆன்மீகம் மட்டும் இல்லை, இது மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு அவர். ஒரு இடத்துல ஒரு அடியவர் கே.ஆர். கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அவர் சொல்றார், பகவான் ஒரு காரியத்தை எடுத்தா ஆஃப் ஃபினிஷ்டா விட்டதே இல்லைன்னு. ஒரு காரியம் பண்ணா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. அதுக்கு நடுவில் அவகிட்ட பேசுவா, இவா வருவா அவ வருவா, ஆனா அவ காரியமே கண்ணா இருப்பார்னு பகவான் அதை ஏதாவது ஒரு கொம்பு பாலிஷ் பண்றது செய்வது அதை காட்டிலேருந்து கொண்டு வருவார். அதை நல்லா தேய்ச்சி பாலிஷ் பண்ணி அதை நல்லா ஒரு கைத்தடியா ஆக்கி ரொம்ப முடியாதவாளுக்கு பிரதர்ஷனம் போகும்போது நீங்க கைத்தடியா கொடுத்துருவார் அவளுக்கு.
இந்த மாதிரிலாம் அவர் கவனம் அந்த எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிப்பதிலே தான் இருக்கும்னு சொல்றார். எந்த அளவு அதான் அவர் சொல்லியிருக்க விதம் அந்த பாயிண்ட் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லலை. பண்ணார், பகவான் பேசியிருந்தார், அது கைத்தடி இது பண்ணியிருந்தார், பேசிட்டு போனா அப்புறம் இதை தொடர்ந்தார், இப்படிலாம் தான் இருக்கும். பட் எனக்கு படிக்கும்போது எவ்வளோ பகவான் வந்து எவ்வளோ கத்துக் கொடுக்கிறார் நம்மளுக்கு. நான் பகவான் கிட்ட அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இன்னொன்னு போய் சட்னி அரைக்கிறாரு, குஞ்சுசாமி கோச்சின்றாரு, இதெல்லாம் வரும். பகவான் தொடர்ந்து சட்னி அரைச்சுதான் இருந்தார், அவர் கோச்சிண்டா கூட. அப்புறம் பகவான் விளையாட்டா இவெல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவா, முதல்ல நமக்கு ரொம்ப அடங்கி இருக்கா மாதிரி பேசுவா, அதுக்கப்புறம் இவ நம்மளுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பா. அப்படின்னு குஞ்சுசாமியோட பார்த்து நம்ம குளிக்க போட்டோமா, நான் இது பண்ணலாமா, சாப்பாடு போடலாமா, இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும் பொழுது வாட் ஐ லேர்ன்ட் இஸ் த டிக்னிட்டி ஆஃப் லேபர். எந்த காரியத்திலையும் இது சின்ன காரியம், இது பெரிய காரியம், இதை நம்ம பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இது நமக்கு அப்படி இல்லை. அந்த காரியத்துல உயர்வு தாழ்வு இல்லை. நம்ம அதை அப்ரோச் பண்ணி நம்ம பண்ற விதத்துல தான் இருக்கு. நம்ம அதை ஒழுங்கா பண்ணோம்னா தட் இஸ் டிக்னிட்டி ஆஃப் லேபர். இதுதான் நான் பகவான் கிட்ட கத்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஒரு பட்டியல் போட்டு இதுக்குன்னே ஒரு ஆர்டிகிள் கூட எழுதலாம் போல் இருக்கு. பகவான் கிட்ட நம்ம ஆன்மீகத்தை தவிர வேற என்னத்தை கத்துண்டோம் அப்படின்றதுக்காக. It all will be very practical experiences. அதுலயும் ரொம்பவே பிராக்டிக்கலா உதவக்கூடியது. ஆனா எப்ப பண்ணுவேன் தெரியல. இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கும்போது அது மாதிரி பண்ணலாம்னு தோன்றது. It all depends. With all these preambulations, let me come to this அயல் நினையா 10. சேர்த்து புணர்ச்சி விதியின்படி சேர்த்து எழுதினா அய நினையா 10. பிரிக்கும் பொழுது அயல் நினையா என்பது வேறு ஒருவரை, அயலாரை, அயலொரு தெய்வத்தை, குருவை நினையாத 10 பாடல்கள். அது பதிகம். தலைப்பே அயல் நினையா 10, அதாவது அய நினையா 10. சென்ற வகுப்பிலேயே நம்ம இதை ஆரம்பிச்சு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ல இதை சொல்லிட்டோம். பகவானை தவிர வேறு தெய்வத்தை நினைத்து கூட பார்க்க முடியாத தன்னுடைய சக்தி இன்மையை கூறல். இதுல பண்ணு நட்டராகம் கர்நாடக இசையில பந்துவராளி, பொன்னார் மேனியனே என்ற தேவாரப்பண். இந்த பொன்னார் மேனியன் என்ற பாடல் தெரியாத தமிழரே கிடையாது ஒரு 50 வருஷம் முன்னாடி. பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கி செய்து மின்னார் செஞ்சடை மேல் மேலில் கொன்றையின் அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே நின்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, இனி யாரை நினைக்கேனே. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் அந்த மழபாடியில் இருக்கிற இந்த தெய்வத்தை, அந்த ஈஸ்வரனை மழபாடியுள் மாணிக்கமே அப்படின்னு சொல்லாட்டா மழபாடின்ற ஸ்தலமே தெரிஞ்சிருக்கார். அது he has made it a legend. மழபாடின்ற ஊரு சுந்தரமூர்த்தி சுவாமிகளால மாபெரும் பேரும் புகழும் பெற்றது. காலகாலத்துக்கு ஒவ்வொரு தமிழன் வாயிலும் மழபாடியுள் மாணிக்கமே, மழபாடியுள் மாணிக்கமே என்ற அவ்வளவு பிரசித்தமான ஒரு பிரசித்தியை அந்த ஸ்தலம் பெற்றது. மாணிக்க வாசகர் மாதிரிதான் திருப்பெருந்துறையில அவர் போய் கோயிலை புனருத்தாரணம் செய்து அதுக்கு பண்ணலன்னா இன்னைக்கு ஆவுடையார் கோயில் இந்த திருப்பெருந்துறை யாருக்குமே தெரிஞ்சிருக்க. ஈவன் மூவரும் கூட அங்க போய் அந்த ஸ்தலத்துல பாடலை, அவளுக்கே தெரியல அந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னு. மாணிக்க வாசகர் வந்த அப்புறம் தான் அது பிரசித்தியாச்சு. சென்ற வகுப்புல சொன்ன மாதிரி இது ஐ won't திங்க்ன்றது இல்ல, ஐ கான்ட் திங்க், அந்த இயலாமையை தெரிவித்துக் கொள்வது. ஒரு பாடலும் இப்படித்தான் அமைந்திருக்கின்றது. முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். சந்தார் தன் பொழில்கள் பூடை தங்கும் அண்ணாமலைக்கே
வந்தாய் வன் சுழிய பதிவாய் நின்று வேங்கடவா இந்தாய் என்றழைத்து எளியேனை கடை கணித்தாய் இந்தாய் என்றழைத்து எளியேனை கடை கணித்தாய் எந்தாய் உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே எந்தாய் உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. சந்தார் தன் பொழில்கள் அழகு மிகுந்த பொழில்கள் புடை தங்கும் சூழ்ந்த பொழில்கள் சூழ்ந்த அண்ணாமலைக்கே வந்தா எழுந்தருளினீர்கள் வன் சுழியல் வன் வளமை பொருந்திய திருச்சுழியல் பதிவாய் நின்று அந்த திருச்சுழியிலேந்து இங்க எழுந்தருளி இருக்கிறீர்கள் பகவானே வேங்கடவா இந்தாய் என்றழைத்து இவ்வெளியேனை கடை கணித்தாய். இதோ இங்க பாரு, என்ன பாரு, என்னுடைய கவனத்தை ஈர்த்து என்னை கடைக்கணித்தீர்கள். கடைக்கணித்தல்னா ஒரு பூரண கடாட்சம் இல்ல, ஒரு கடைக்கண் பார்வை. அந்த கடைக்கண் பார்வையாலேயே நான் உயிர்வுற்றேன். என்னை கடைக்கணித்தீர்கள், நான் ஆத்ம ஞானத்தை அடைந்தேன். அப்படி அவ்வளவு பெரிய பரிசு கொடுத்த உங்களுக்கு எந்தாய் என் தந்தையே, உண்மையல்லால் உங்களை விட்டா யாரை நினைக்கேனே, நான் யாரை நினைக்க போறேன், என்னால யாரை நினைப்பதற்கு முடியும். அடுத்த பாடல், நாதான் நன்னை அஞ்சே மகிழ்நன்போடும் வன்புகழை ஓதா நின்றவர்கள் கூறவாயனல் வேங்கடவா காதால் உன் புகழ்கே தடைந்தேனை கடை கணித்தாய் காதால் உன் புகழ்கே தடைந்தேனை கடை கணித்தாய் நீதா உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே நீதா உன்னை அல்லால் நின்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. நாதா என் தலைவனே, நன்னயம் சேர் எனக்கு நன்மையே செய்கின்ற மகிழ் நண்போடு மகிழ்ச்சியை ஊட்டுகின்ற என்னை மகிழ்விக்கின்ற நட்போடு உன் வன்புகழை உங்களுடைய வளமையான புகழை ஓதா நின்றவர்களுக்கு, ஓதா நின்றார் என்றால் ஓதி நின்றவர்களுக்கு, செய்யும் என்னும் செய்யா வாய்ப்பாட்டு வினை, ஓதி நின்றவர்களுக்கு உங்களுடைய பெரும் புகழை பாடி மகிழ்ந்து உண்மையாக உமக்கு தஞ்சம் அடைந்தவர்களுக்கு உறவாய நல்வேங்கடவா அவர்களுக்கு நிரந்தரமானது ஒரு தொடர்போடு, நிரந்தரமான நட்போடு, நிரந்தரமான ஒரு உறவோடு அவர்களோடு கூடி மகிழ்ந்திருக்கின்ற, அதாவது அவருடைய அந்த ஆத்ம ஞானத்திலிருந்து சிறிது கூட நழுவ விடாமல் பார்த்துக் கொள்கிறீர்கள் அர்த்தம். அப்படிப்பட்ட வேங்கடவா காதால் உன் புகழ் கேட்டு, காதால் உன் புகழ் கேட்டு அடைந்தேனே. இவர் எப்படி காதால கேட்டார்? கடைந்தேனே கடை கணித்தாய். அப்படி ஏதோ உங்க திருநாமம் என் காதல விழுந்தது, அப்போதே அந்த க்ஷணமே நான் உய்தியுற்றேன், அப்பொழுதே நான் ஆத்ம ஞானத்தை அடைந்தேன். இது எப்படின்னா, தண்டபாணி சுவாமிகளும் ஐயாசாமி பிள்ளையும் முருகனாரை பார்க்கறதுக்கு அவ வீட்டுக்கு வர. அப்ப இவர் நார்பிக் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல தமிழ் பண்டிதரா இருக்கார். தண்டபாணி சுவாமி முருகனாருடைய மாமனார், மாப்பிளைய பார்க்கறதுக்கு வரார். அப்ப இவர் சுதந்திர கீதம் அப்படின்ற ஒரு பாடல் நூல், பாடல் தொகுப்பு பெருசா, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இவ்வளோ நல்லா எழுதியிருக்கீங்களே, இதெல்லாம் நீங்க பகவானுடைய பாடல்களும் இப்படித்தான் இருக்கும், அதை ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி அக்ஷரமண மாலையையும் நான் யார் என்ற அருண்மொழி தொகுப்பையும் கொடுக்குறார். அப்போ அந்த பகவான் ரமண மகரிஷிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டா அப்படி சந்தோஷப்படும். அதை சொல்லும் பொழுது அந்த பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே முருகனார் பிற்காலத்தில் சொன்னா நான் கணக்கமாக்கிட்டேன், எனக்கு தேகமே மறந்து போச்சுமா. அந்த ஒரு க்ஷணம் ரோமாஞ்சனமாகி என் நினைவெல்லாம் இழந்து போய் அந்த அந்த ஒரு ஆனந்த வாரிதின்னு அப்ப நான் அதை அனுபவிச்சேன்.
அத ரமண சன்னதி முறை நூல் வரலாற்றுல அத மென்ஷன் பண்றார். மகத்துவமுற திரு வதவூர் அடிகளை அழ்த்திய தெய்வ அருட்குருவாம் மணிவாசகர், மகத்துவமுற மணிவாசகரையெல்லாம் ரொம்ப பெருமைக்குரியதாக ஆக்கிய அந்த இறைவனால் தெய்வ அருட்குருவாம் இறைவனால் ஆளப்பெறுவனோ, அந்த ஈஸ்வரனால நான் ஆட்கொள்ளப்படுவேனோ, படினும் அவன் புகழ் பாட வல்லனோ, அப்படி அவரால் ஆட்கொள்ளப்பட்டாலும் அவருடைய புகழை பாடுவதற்குரிய வல்லமை எனக்கு இருக்குமா என்ற அந்த சிந்தை ஏனைய சிந்தையில் இதுவும் ஒன்றென. வானிடை தோன்றி மறையும் மின்னே போல, வானத்துல ஒரு மின்னல் தோன்றி மறைவதைப் போல எவ்வளவோ மற்ற சிந்தனைகள்ல இந்த ஒரு சிந்தனை தோன்றி தோன்றி எனக்கு உள்ளே மறைந்து கொண்டே வந்து வந்து மறைந்து கொண்டிருந்தது. அப்போ அவனடி சார்பால் அருள் பெற்று உயிர்ந்தோர், இந்த தண்டபாணி சுவாமிகளையும் ஐயாசாமி பிள்ளையும் சொல்றார். அவனடி சார்பால் அவருடைய திருவடியில சார்ந்ததினாலே அருள் பெற்று உயிர்ந்தோர் அவன் அருட்சீரை அகமகிழ்ந்துருகி வாயால் கூற செவியால் கேட்டு வீயாக்களியால் விம்மிதமாகி, அந்த அவர்கள் சொல்லவும் நெஞ்சு முட்ட முட்ட என்னால நினைத்து கூட பார்க்க முடியாமன்ற அந்த அளவு ஒரு சந்தோஷத்தை நான் அடைந்தேன். அது விம்மிதமாகி வீயாக்களி, வீயானா குறையவே குறையாத பெருகிக்கொண்டே போகின்ற களி, மகிழ்ச்சியினாலே சந்தோஷத்தினாலே விம்மிதமாகி நெஞ்சு முட்டு முட்ட தாங்க முடியாம இப்படியெல்லாம் எனக்கு ஆச்சு. எப்படி அருணாச்சல நாம ஸ்மரணத்தினாலே பகவான் ஆத்ம ஞானத்தை அடைந்தாரோ, அதை போல பகவானுடைய பெயரை காட்ட மாத்திரத்திலேயே முருகனார் தன்னை மறந்திருக்கிறார். அப்புறம்தான் அந்த அக்ஷர மாலையை படிச்சதும் நான் யார் இதை படிச்சதும். அதெல்லாம் இன்னொரு இடத்துல முன்னாடியே கூட இதை சொல்லியிருக்கோம் ஒரு வாட்டி. அவரனை ஆட்கொண்டு அருளிய அடைவால் சிவன் என முற்ற தேறினன் என்க. இந்த மாதிரி எடுத்த எடுப்பிலே பெயரை காட்ட மாத்திரத்திலேயே எனக்கு ஞானத்தை தருவார் என்றால், அப்படி அவனை ஆட்கொண்டு அருளிய அடைவால் அவர் ஆட்கொண்ட விதத்திலே சிவன் இந்த சாட்சா சிவபெருமான் தான் இங்கே பகவானாக வந்திருக்கிறார் என்று முற்ற தேறினன் என்க முழுமையாக நான் உணர்ந்து கொண்டேன். அண்ணா தொட்டு அவரடிக்கே என் சென்னாத்துதி உரித்தாயிற்று என்க. அந்த நாள் தொட்டு அவருடைய ஏதோ சுதந்திர கீதம் அது இது பாடின இவருடைய தேச தலைவர்கள மகாத்மாஜியை இவர் தன்னுடைய தலைவராக போற்றி வழங்கியவர் பகவான் கிட்ட வரத்துக்கு முன்னாடி. அப்படிதான் எல்லாம் போச்சு அவருக்கு. அண்ணா தொட்டு அவரடிக்கே எனது சென்னாத்துதி உரித்தாயிற்று என்க. அந்த நாட்கொண்டு அவருடைய திருவடிகளுக்கே என்னுடைய சென்னாத்துதி, நான் போற்றுகின்ற போற்றுதல் அத்தனையும் அவர் ஒருவருக்கே உரித்தாயிற்று என்க. அல்லல் சேற்றிலில் அழுந்தினும் வள்ளல் பெரும் திறம் மறவாதே என்க. இந்த உலக வாழ்க்கையில நான் கண்டினியூ பண்றேன் இருக்கேன், இருந்தாலும் கூட இப்போ அந்த மெட்ராஸ்ல சென்னையில அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு சொல்றார். திருவண்ணாமலை போயிட்டு அப்புறம் என்ன இருக்கு? அந்த அல்லல் சேற்றில் அழுந்தினும், இந்த உலக வாழ்க்கையில நான் அழுந்தி கிடந்தாலும் வள்ளல் பெருந்திரம் மறவாதே என்க. அவர் எனக்கு அளித்த அந்த ஞானம், அந்த சந்தோஷம் என்னை விட்டு போவே இல்லை, மறவாதே என்க. யான் எனது என்னும் இரண்டும உடையோன் தான் தனது ஆக்கி கொண்டனன் என்க. யான் எனது, என்னுடைய அகங்காரம், என்னுடையது என்ற மமகாரம், இந்த இரண்டையும் தான் தனது என்று ஆக்கி கொண்டனன் என்க. அப்படி பண்ணிட்டார் பகவான். இப்படியெல்லாம் அந்த ஒரு நாமஸ்மரணம் அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை, பாதிப்பை முருகனாருக்கு ஏற்படுத்தியது. அந்த தாபம் அதிகரித்து கொண்டே போனது அவருக்கு. பகவானை பார்த்தோம்னா பகவான் 1923 ஆண்டு ஒரு வியாழக்கிழமை அன்று அந்த லீவ்ல ஸ்கூல் லீவ் விட்ட போது அப்பதான் அவரால் வர முடிஞ்சிருக்கு. 22/9/1923 அன்றைக்குதான் அவர் திருவண்ணாமலை வந்து பகவானை முதல் முறையா தரிசனம் பண்றார். இப்படி பகவானை நினைக்கும் பொழுதே அப்படி ஒரு சந்தோஷத்தை, அப்படி ஒரு ஆத்மானுபூதியை அடைந்த, நினைக்கும் பொழுதே, அந்த பேரை சொல்லும் பொழுதே
அப்படியெல்லாம் அத இந்த இடத்துல சொல்றார். காதால் உன் புகழ் கேட்டு அடைந்தேனை கடைக்கணித்தாய். காதால் உன் புகழ் கேட்டு அடைந்தேனை கடைக்கணித்தாய். நீதான் என்னை அல்லால், நீதானா நியாயவான், நேர்மையானவன், தர்மிஷ்டன், மார்க்கதரிசி, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. வழிகாட்டி, என்னுடைய மார்க்கதரிசியேன்றார். இந்த இடத்துல அந்த பொருள் ரொம்ப பொருந்துகின்ற. கடைக்கணித்தாய், பின்பு எனக்கு வழிகாட்டி என்னை கொண்டு போய் பத்திரமாக ஆத்ம ஞானத்திலே கொண்டு போய் சேர்த்தாய். நீதான் அப்படிப்பட்ட வழிகாட்டியே. இன்னையல்லால் இனி யாரையும் நினைக்கேனே, உங்களை தவிர என்னால வேற யாரை நினைக்க முடியும். இந்த பதிகத்துல நீங்க ஒண்ணு பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளா இருக்கும் வார்த்தைகள். பட் அவர் உள்ளத்தை அப்படியே உருக்கி கொட்டுகிறார், நம்ம உள்ளத்தையே உருக்கி விடுறார். அப்படிப்பட்ட பாடல்கள். அடுத்த பாடல். ஓ பாரி ஆரும் இல்லா உனை தஞ்சமே நுற்றவர்க்கு துப்பாய் உற்றுதவும் சுழியல் பதிவேங்கடவா தப்பாவல் வினை நோய் அறத்தப்ப கடை கணித்தாய். தப்பாவல் வினை நோய் அறத்தப்ப கடை கணித்தாய். அப்பா உன்னை அல்ல இனி யாரை நினைக்கே நீ. சுந்தரர் இப்ப இருந்திருந்தா உருகி போயிருப்பார் இந்த பாடல் கேட்டு. அவர் அப்படி இந்த பேர்களெல்லாம் ஒத்த கருத்துடையவர்கள். ஈஸ்வரன் மீது பரிபூர்ணமாக தம்மை முழுமையாக ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்தவர்கள். இவர் எவ்வளவு இடத்துல பகவான சிவம் சிவம்னு கொண்டாடுறார். அருணை சிவமே கடவுளர்கள் ஆகவும் எனக்கு நீ தோன்றும் தெய்வமும் நீயானாய் என்கிறார். எனக்கு தோன்றா கடவுள்னா ஈஸ்வரன், அம்பாள், நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அவ்வளவு புண்ணியமா பண்ணியிருக்கோம். இல்லை, தோன்றா தெய்வங்கள். தோன்றா தெய்வமும் அன்றி என் தோன்றும் துணையும் எனக்கானாய். ஒரு நாள் அற்பம் பேற்றுப்பதிகம் ஒரு வாட்டி பார்க்கணும். அவ அம்மாவை உருகி உருகி, எங்க அம்மாவுக்கு நீங்க ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டீங்களேன்ட்டு உருகி போகிறார் முருகனார் அந்த பதிகத்தை. ஈன்றாள் தன் இறுதி கடன் ஈன்றாள் தனக்கு என்கண்ணால் இறுதி கடனை இருப்பித்தாய். அவளுக்கு நான் இறுதி கடன்களை செய்யும்படியாக எனக்கு செய்தீர்கள். ராமநாதபுரத்துல போய் ராமேஸ்வரத்துல போய் பண்ணார் அம்மாக்கு அந்த அஸ்தியை எடுத்துன்னு போய். கொஞ்சம் அந்த அஸ்தியை திருப்பி அதை கொஞ்சம் அதை மொத்தமும் ராமேஸ்வரத்துல போட்டாம கொஞ்சம் கொண்டு வந்து பகவான் கிட்ட வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது குஞ்சு சுவாமிகள் தான் அப்ப சித்தார கூட. முருகனார் வந்திருக்கார், அவ அம்மா அஸ்தியை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கார், ராமேஸ்வரத்துல அதே போருமே அப்படின்ட்டு அக்னி தீர்த்தத்துல கரைச்சு பண்ணி மீதி கொஞ்சம் வச்சிருக்காரா. பகவான் அனுகிரகம் வேணும், அப்ப அக்னி தீர்த்தத்துல பண்ணலாமே. அப்ப அதே மாதிரி பண்றார். முருகனாருக்கு அப்படி ஒரு பெரும் பாக்கியம். அவருக்கு கொடுத்தது மட்டும் இல்ல, அவ அம்மாவுக்கும் கொடுத்துருக்கு. பகவான் எப்படி தன்னுடைய தாயாருக்கு பண்ணாரோ அதை முருகனுடைய தாயாருக்கும் பண்ணியிருக்கார். இதுல அந்த பாடலை ஆரம்பிக்கிறதே தோன்றா தெய்வமும் அன்றி, தோன்றா தெய்வமும் நீங்க தான், அந்த எனக்கு தோன்றும் தெய்வம் நீ எனக்கானாய். நீங்க கண்ணெதிரே நான் காணுகின்ற சாட்சாத் சர்வேஸ்வரன் தெய்வம் நீங்கள் என்று சொல்லுகிறார். அததான் இங்க சொல்ற, அப்பா அப்பா உன்னை அல்லால், கண்ணெதிர அப்பான்னு கூப்பிடுற, அப்பா உன்னை அல்லால் இனி யாரை நினைக்க நீ என்ன, நீங்க என்ன பெரிய அருள் பண்ணீங்கன்னா தப்பா வல்வினை நோய் அற தப்ப கடை கணித்தாய். கர்மம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியத்தை பண்ணா அதற்கு உரிய பாவமோ புண்ணியமோ நம்மை சாரும். அவ்வாறு பாவ புண்ணியங்களை சேர்த்து கொண்டு விட்டால் அதை அனுபவித்துத்தான் தீரும். தப்பாது, அதிலிருந்து நாம் தப்பி போக முடியாது. அதைத்தான் சொல்றாரு, தப்பா வல்வினை நோய். வினைகளை ஆற்றுவதனாலே நாம் சம்பாதித்துக் கொள்கின்ற வினை பயன்களாகிய பாவ புண்ணியங்கள் அனுபவித்துத்தான் தீரும் என்பதனால் ரமண புராணத்திலேயே அதான் சொல்றார்.
நுகர்ந்தேதான் கழிதலால் தன்மாட்டு உவப்பத்தலை கூடி உள்ளி பிரிவேன் தவிப்பு தீர்வாயிலும் தானேயாய் தந்தை பிரியாவிடை நல்கும் பெம்மான அருண்மொழி பிரியாவிடை நல்கும் பெம்மான அருண்மொழி. அதாவது கர்மம் நுகர்ந்தேதான் கழிதலால், கர்மத்தை அனுபவிப்பதனால் தான் அது கழியும். புண்ணியம் பண்ணா அனுபவிச்சு சுகப்படணும், பாவம் பண்ணா துன்பப்படணும். இதுல இருந்து யாரும் தப்பிச்சிக்க முடியாது. அதனாலதான் இத நோய் இல்லை. நோய் என்பது தொடர்ந்து துன்பத்தை தருவது. அது விலகுகின்ற வரையில சதா ஓயாத துன்பத்தை தருவது நோய். அதான் துன்பம் என்பது டெம்பரரி, நோய் சம்வாட் பர்மனன்ட், தொடர்ந்து இருப்பது அந்த நோய். அதனால்தான் வள்ளுவ பெருமான் நோய் நாடி அதன் முதல் நாடி அது தீர்க்கும் வாய்நாடி வைப்பச் செயல். நோயை தீக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதை கரெக்டா காரணத்தை கண்டுபிடிச்சு அதை தீக்கணும். அப்பதான் அந்த துன்பம் நம்ம விட்டு நீங்கும். இந்த அகந்தை அப்படித்தான். இது ஒரு நிரந்தரமாக நம்மை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்ற நோய். இந்த நோயை அகற்றுவதற்கு மருந்து பகவான் காட்டுகின்ற நான் யாரு விசாரம். இது தெரியாட்டா தொல்லை இல்லை. இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். ஆனால் அந்த பிளிஸ் அனுபவிச்சுட்டு இருக்க வரைக்கும் இது துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். அவன் பிளிஸ்ன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கான். நம்ம அந்த பிளிஸ்னாக்கா அது ஆத்மாவுக்கு தான் பிளிஸ்ஸை யூஸ் பண்ணும். இந்த லோகாயத்தமான சந்தோஷங்களுக்கு பிளிஸ்ன்னு சொல்ல மாட்டேன். இப்போ இந்த நோய் என்பது கூடவே இருந்து துன்புறுத்துவதினாலே யாரையாவது சக்கையா திட்டணும், ஒரு ஸ்ட்ராங்கா திட்டணும்னு எனக்கு நீ வந்து சேர்ந்த வியாதின்ற ராவணன் சொல்றான் விபீஷனை பார்த்து, நீ உடன் பிறந்தே உடன் பிறந்த வியாதி நீ அப்படின்ற. அந்த வார்த்தை கேட்டு பொறுக்க முடியாமத்தான் விபீஷணன் ராமபிரான் பக்கம் வந்தார். இல்லைன்னா விபீஷணர் அவ்வளோ வருஷம் பொறுத்துட்டவருக்கு இன்னும் குறை காலம் அவன் போற வரைக்கும் பொறுத்துட்டு இருக்கலாம் இல்லையா. இந்த ஒரு வார்த்தை, கூட பிறந்த வியாதி நீ என் சகோதரன் இல்லைன்னா, அப்போ ஸ்ட்ராங்கா சொல்றார் முருகனாரிங்க. அந்த வல்வினையினாலே ஏற்படுகின்ற அகந்தையினாலே ஏற்படுகின்ற துன்பத்தை தப்பா வல்வினை நோய், அந்த தப்பான்ற வார்த்தை வேற ஆட் பண்றார். அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற தப்பா வல்வினை நோய் அற தப்ப கடை கணித்தாய். அது அற முழுவதுமாக தப்ப என்னை விட்டு விலக கடை கணித்தீர்கள். அப்பா உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, உங்களை தவிர வேற யாரை என்னால நினைக்க முடியும். 4வது பாடல். நீந்தாய் எழுபிரவி நெடு நீர்களத்தும் புனைத்தாள் போந்தார் கட்குதவும் புகழ் புண்ணிய வெங்கடனி இந்தாய் இன்னருள்யூ எளியேனை கடை கணித்தாய் இந்தாய் இன்னருள்யூ எளியேனை கடை கணித்தாய் ஏந்தால் உன்னை அல்ல இனி யாரை நினைக்கேனே ஏந்தால் உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே நீந்தாய் எழுபிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்படி பகவானுடைய திருவடிகளை சேர்ந்தவர்கள் இந்த பிறவி கடலை சர்வ நிச்சயமாக கடப்பார்கள், நீந்தி செல்வார்கள். நீந்தாய் எழுபிறவி, நீந்தி கரை சேர முடியாத இந்த ஏழு பிறவினா அது ஒரு உனக்கு 1000 வாட்டி சொல்லிட்டேன்னா 1000 வாட்டியா கலக்க எண்ணிக்க சொல்றோம். நிறைய வாட்டி சொல்லிட்டேன். மாதிரி 7 பிறவினா நிறைய பிறவிகள். நெடுநீர் கடத்தும் புனைத்தாள், இந்த கணக்கற்ற எண்ணற்ற பிறவிகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற இந்த சம்சார சாகரம் என்கின்ற நெடுநீர், அளவு கடந்த நீர்னா கடல் கடத்தும், அதை கடந்து போவதற்கு உதவும் புனைத்தாள். அப்படிப்பட்ட புனை நமக்கு கிடைத்த உதவி
அதுதான் பகவானுடைய திருவடிகள். அந்த புனைத்தாள் போந்தார்கட்கு உதவும். பகவானுடைய திருவடிகளிலே தஞ்சமடைந்தவர்களுக்கு அவ்வாறு இந்த சம்சார சாகரத்தை தாண்டி போவதற்கு உதவுகின்ற புகழ் புண்ணிய வேங்கடனி. அது நீ ஒரு எக்ஸ்பர்ட்னு பேர் வாங்கியிருக்கீங்க. புகழ் புண்ணிய அது அது வந்து எப்படி அந்த மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு பேர் வந்தது? உங்ககிட்ட வரவாளுக்கு நீங்க ஏதாவது சித்தி பண்றீங்களா? டக்குன்னு ஒரு ஆத்ம ஞானத்தை கொடுத்தேன்னு என்னைக்காவது உண்டா? ஆனா ஒத்துத்துரும் இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள் என்ன தொடல, துன்பங்கள் இல்லாம இல்ல, வந்தா வரட்டும், அது பாட்டு அது இருக்கு. இட் இஸ் ஒன்லி அ பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். நான் என்னுடைய துன்பங்களோட இருந்துட்டு போறேன். தே ஆர் நாட் மை எனிமீஸ். அப்ப எனிமையா இருந்தா தானே நான் பயப்படணும். we will try to be friends. இதுதான், இந்த ஆட்டிடியூட் தான் அலோபதிக்கும் ஆயுர்வேதாக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். நம்ம இதுல ஒரு சவனப்பிராஸ் இது மாதிரி பண்ணி அந்த பாக்டீரியாவும் இருந்துட்டு போட்டோம், நம்ம உடம்பும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு போட்டோம். இட்ஸ் ட்ரைங் டு பி ட்ரைங் ஃபார் அ பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். நீயும் நன்னாரு, நானும் நன்னா இருக்கேன். வேற அலோபதி டெவலப் அ கல்ச்சர், ஃபைண்ட் அவுட் த சென்சிட்டிவிட்டி, எந்த மருந்துக்கு அந்த ஜம் போயிடுறதுன்னு பாரு, அதை கொடு உடம்புக்கு. அந்த அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா இப்போ ஏகப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. சிஃப்ளஸ்போர்டின்ஸ்லேருந்து இதுலேருந்து பென்சிலின்ஸ்லேருந்து ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்க லெவலுக்கு ஒரு அளவே இல்லை. ஸ்கின்னுக்குன்னு அதுக்கு தனியா, கண்ணுக்குன்னு அதுக்கு தனியா நிறைய இருக்கு. So you are fighting that bacteria, and bacteria is not a fool. It is also fighting you. It develops resistance. அப்போ அதுக்கு ஒரு கல்ச்சர் டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு வேரியன்ட். Where is the end to this? ஒரே என்ன, நம்ம உடம்ப நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது தான். Our traditional methods are more preventive. அவாழ்டு வந்து கியூரேட்டிவ், வந்த அப்புறம் கியூர் பண்றது. ரெண்டுமே இந்த காலகட்டத்தில் அவசியம்தான். இது தப்பு அது ரைட் எல்லாம் கிடையாது. ப்ரிவென்டிவா நம்ம உடம்ப நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது should be given the first priority. வந்தாச்சு என்ன பண்ண முடியும்? You have to go for these allopathic medicines and get cured first before your body is damaged too much. So this is the way one should live. இப்போ இன்னும் கேட்டா I have a vision where acupuncture, this Ayurveda, this allopathy, அப்புறம் நேச்சுரோபதி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அதுல இருக்கிற எக்ஸ்பர்ட்டை பண்ணி ஒரு வியாதிக்கு கபம்னா ஒரு சிஸ்டம் ஹோமியோபதி, இதெல்லாம் ஒரு சிஸ்டம் ஒரு இதுல. இப்ப சர்ஜரினா அலோபதி, இது எல்லாம் காம்ப்ரிஹென்சிவா ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி the same doctor should be able to prescribe Ayurveda or Unani or which the best medicines which studying the patient. அந்த காலத்துல எல்லாம் ஃபேமிலி டாக்டர் தான். It's not a professional doctor. You go and meet him for 5 minutes and get prescribed. ஒரு கிராமத்துக்கு ஒரு டாக்டரா அந்த பாப்புலேஷன் அந்த மாதிரி டாக்டர்ஸ் போட்டு அவளுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து இப்படிலாம் ஒரு விஷன். So that what is best for the patient, it is there in naturopathy or எந்த பத்தி ஒன்னா சொல்லுங்க, அலோபதி எல்லாத்துலயும் இருக்கு. You can combine this and do the best for the. That should be the goal of human life. Or medical treatment na different disciplines are not இப்போ வந்து they are against each other ன்ற மாதிரி இருக்கா? This doctor, allopathy doctor will go up. Invariably allopathy doctor, they always feel they have come from heaven. நம்ம பேச கூட மாட்டா. Whereas ஆயுர்வேதா or your naturopaths வந்து கடுமையா அலோபதியை கண்டம் பண்ணுவா. எல்லாமே அனாவசியம். What you need is patients should recover as fast as possible at minimum expense. இதுல கியூர், எங்க அப்பா வந்து அந்த காலத்துல GCIM or LIM அதெல்லாம் they were taught
போத் அலோபதி அண்ட் ஆயுர்வேதா, அதாவது ஒரு கோர்ஸ் வச்சுக்கணும். அலோபதி வித் ஆயுர்வேதா, அலோபதி வித் சித்தா, அலோபதி வித் யுனானி. அப்படிதான் அப்போ வந்தா. அதனால எங்க அப்பா வந்து ஃபார் ஷார்ட் டைம் இமீடியட் பெனிஃபிட்டுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் அது இதெல்லாம் பண்ணுவார். பட் ஆயுர்வேதா சவனப்பிராசம் ஏதோ 3 மாசத்துக்கு எழுதிடுவார். Then you need not come back to this allopathic drugs like paracetamol, எல்லாம் பெயின் கில்லர்ஸ், இதெல்லாம் you need not come back to that again and again. அர்த்ரைட்டிஸ் இதுக்கெல்லாம் ஆயில், நவரக்கழி, அது இது என்னென்னமோ அது ஆயுர்வேதால ப்ரிவென்டிவா நிறைய இருக்கு. ஒரு மசாஜ் எல்லாம் பண்ணாக்க யூ கேன் கீப் யுவர் பாடி ஃபிட். எனிவே, ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை விஷன். இதெல்லாம் நடக்குமா தெரியாது. பட் அப்படியெல்லாம் நடந்தால் ஒரு காலம் நிச்சயமா வரும். when knowledge explosion takes place, இதெல்லாம் வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். அண்ட் ஏஐ இஸ் there, it will bring the knowledge closer. You can access knowledge within minutes, and you can do better work. You can combining this in you can do that. Short should be possible. இதுல பகவான் தன்னுடைய திருவடிகளுக்கு வந்து அடைந்தவரை சம்சார கடலிலிருந்து அவர்களை அழைத்து செல்கின்ற ஒரு தெப்பமாக, ஒரு கப்பலாக, ஒரு உதவியாக இருக்கிறார். அப்படி இருப்பவரேன்றார். யாருக்கோ இல்லை இது. ஈந்தாய் இன்னரும் இவ் எளியனை கடைக்கணித்தாய். உங்களுடைய திருவுருளை என் மீது பாய்ச்சி அந்த கடைக்கண் மூலமாகவே நான் ஆத்ம ஞானத்தை அடையும்படியாக செய்தீர்கள். ஏந்தால்னா ஆடவர்களில் சிறந்தவர். அண்ணல், காந்தி அண்ணல்னு சொல்லி ஆடவர்களில் சிறந்தவர். அது ஏந்தால். ஆடவர்களில் சிறந்தவரே, நயலால் இனி யாரை நினைக்கேனே என்கு தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்றார். 5வது பாடல். பொய்மாய புணர்ப்பில் புகுதாத மெய்ஞான நெறி செம்மான் நல்லடியார் தாமை சேர்ப்பிக்கும் வெங்கடவா. சும்மா நிற்கன சொல் அற சொல்லி கடை கணித்தாய். சும்மா நிற்கன சொல் அற சொல்லி கடை கணித்தாய். அம்மா உன்னை அல்ல இனி யாரை நினைக்கே நீ. பொய்மாய புணர்ப்பில், இந்த அகந்தையாகிய மாய புணர்ப்பிலே புகுதாத, அதனை நம்மை சேர்ப்பதற்கு அனுமதிக்காத அப்படிப்பட்ட ஒரு அறியாமையை நீக்குவதனாலே அந்த பொய்யாகிய இல்லாததாகிய மாயைனா இல்லாதது இருப்பதை போல தோன்றுவது, அதுல போய் அந்த புணர்ப்பில், அந்த சேர்க்கையில் எங்களை சேர்த்து விடாமல் இருக்கின்ற மெய் ஞான நெறியை செம்மான் நல்லடியார் அந்த ஞான நெறியிலே, ஆத்ம ஞான நெறியிலே, அந்த அற ஒழுக்க நெறியிலே இவர்களை எல்லாம் செம்மான் நல்ல மெய் அன்பர்களை எல்லாம் அதிலே கொண்டு போய் சேர்ப்பிக்கும் வெங்கடவா. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னீங்கன்னா, சும்மா நிற்கன சொல் அற சொல்லி கடை கணித்தாய். சும்மா இரு அப்படின்னு எனக்கு சொல்லி, சும்மா நில்லு, ஒன்னும் காரியத்தை முற்றிலும் அகர்த்தாவாக இரு அப்படின்னு சொல்லி எனக்கு கடைக்கணித்தீர்கள். உன்னுடைய அருளை எனக்கு அளித்தீர்கள். அம்மா உன்னை அல்ல, இதை யார் பண்ணுவா? அம்மாதான் தான் பெற்ற குழந்தைக்கு அவ்வளவு நல்லது பண்ணுவா. அப்படி அம்மா, அப்ப அம்மான்னு வாய்விட்டு அலறுகின்றார் முருகனார். அம்மா உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே உருகி போகிறார். இது அருணகிரியாரா தான் சொல்லியிருக்காரு. சும்மா இரு, சும்மா இரு சொல் அறையென்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. செம்மான் மகளை திருடன் வெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல் அறையென்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சும்மா இரு என்று சொல்லற சொன்னான், மௌனத்தினாலே சொன்னாராம் முருகப்பெருமான். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அங்க அம்மான்றது தாயேன்ற அர்த்தம் இல்லை, அம் பிளஸ் மா,
அந்த அழகியன்னு ஒரு அர்த்தம் உண்டு, அந்தன்னு உண்டு. அந்த மாபொருள் ஒன்றும் அறிந்திலனே நான் தெரிஞ்சவரை தெரியாத மாதிரி சொல்லிக்கிறேன். மாபொருள் பெரிய பொருள். ஆத்ம பொருள்னா ஆத்மாதான், வஸ்து, ஆன்ம வஸ்து. அந்த பெரிய பொருளை அறிந்திலனே என்று அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார் அருணகிரியார். பகவான அந்த அனுபவத்தையே சொல்லிடுறார் அக்ஷரமாலையில. சோம்பியாய் சும்மா சுகமுண்டுறங்கிடில் சொல்வேரென் கதி அருணாச்சலா. சோம்பியாய் முற்றிலும் அகர்த்தாவாக சும்மா சும்மா இருந்து சுகம் உண்டு, இந்த ஆத்ம சுகத்தை ஆத்ம அமுதை உண்டு உறங்கிடில், இந்த ஆன்ம மயக்கத்திலே அப்படியே உறங்கி போனால் சொல் வேறு கதி என் அருணாச்சலா, வேற கதி எனக்கு என்ன இருக்கு? இதை விட சிறந்த கதி ஏதாவது இருந்தா சொல்லுப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். சொல் வேறு கதி என்ன இருக்கு அருணாச்சலா, சொல்லுங்க. இப்படி இந்த சும்மா சுதாய் தனிக்கவே என்னை சும்மா இருத்தி சொன்ன சொல் ஏதென்று சொல்வேன், என்னை சுதாய் தனிக்கவே சும்மா இருத்தி. ஆனந்த கழிப்புல தாய்மானவர் அவரும் அப்படிதான் என்னை சும்மா இருத்தின்னு தான் சொல்றார். இப்படி இததான் இங்க முருகனார் அருணகிரியாரை போல, தாய்மானவரை போல, பகவானை போல அவர்கள் வழி நின்று சும்மா நிற்கன சொல் ஆற சொல்லி கடைக்கு அணித்தாய். இங்க இன்னும் கிளியரா சொல்ற, சும்மா இரு சொல் அரையன்றதுமேன்றார் அருணகிரி. அவர் மீன் பண்ணதும் மௌனத்துல கத்து கொடுத்தாருன்றதுதான் நம்ம அதை தெரிவிச்சுக்கணும். ஆனா அந்த வார்த்தைகள் கரெக்டா அப்படி நுணுக்கி வார்த்தைகளை மட்டும் பார்த்தா அவருடைய மனப்பான்மை புரியாது. சும்மா இரு சொல்லற, நீ சும்மா இருப்பா, வார்த்தை வாண்டாம். அந்த வார்த்தை வாண்டான்றது சும்மா இருந்தாலும் போதுமே, அங்கே சொல்லற என்றாலுமே அப்படின்றது அது முருகப்பெருமானுக்கு தான் அப்ளையார். இவர் முருகனார் கிளியரா சொல்ற, சும்மா நிற்கன. இவர் சொன்னதுனாலதான் அதுக்கு அர்த்தம் புரியுது. இப்படித்தான் அருணகிரியாரும் நினைச்சிருப்பாரு. அப்படி சும்மா நிற்கன சொல்லற சொல்லி, சொற்கள் இல்லாமல் மௌனத்தினாலே சொல்லி கடைக்கணித்தாய். அம்மா உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே என்கிறார். இது 6வது பாடல். பேசாமோன நிலை அடிப்பேணி அடைந்தவர்களுக்கு தேசார் திட்டினால் தினம் சேர்த்தருள் வேங்கடவா. ஆசானாகி வந்து அடியேனை கடை கடித்தாய், ஆசானாகி வந்து அடியேனை கடை கடித்தாய். ஈசா உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே, ஈசா உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. நிஜமாவே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லையேன்னு இருக்கு. அதுவும் என்ன ஞானம், பேசா மௌன நிலை. அந்த எங்கும் மௌனம், எதிலும் மௌனம், முற்ற மௌனம். அந்த ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ண, ஒரு நிமிஷம் வேணாம், ஒரு 5 செகண்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. சுற்றி மௌனம் பிரவாகித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதிலே நான் மூழ்கி கிடக்கிறேன். இந்த மௌனம் என்னை முழுவதுமாக சொல், செயல், வாக்கு, மனோ, காயம் எல்லாவற்றிலும் புகுந்து என்னை அசையாமல் கட்டி போடுகின்றது. என்னால இந்த தலையில் இருந்து I am unable to get away from this. There is a mental equipoise, mental equilibrium. There is total silence. இது என்னிடமிருந்து பிரிக்க முடியாதது. இந்த அமைதி, இந்த மௌனம் பகவான் ஒருவரால் மட்டுமே தரப்படக்கூடியது. பகவான் எனக்கு, அவர்களுக்கு அவருடைய இஷ்ட தெய்வம். இப்படி என்னுடைய இஷ்ட தெய்வம் எனக்கு சத்குருவாக, ஆசானாக வந்திருக்கின்றது. எனக்கு குருவாக வந்து எனக்கு காட்சியளித்து இந்த மௌனத்தை எனக்கு உள்ளே ஏற்படுத்துகின்றது. இந்த பேசா மௌன நிலை அடி பேணி, திருவடிகளை பேணிய நாடி விரும்பி வந்த அடைந்தவர்களுக்கு
தேசார் திட்டினா, தேசா ஆர்னா பொருந்திய, தேசுனா ஒளி, ஒளி பொருந்திய அந்த ஆன்ம ஒளி பொருந்திய, திட்டினா திருஷ்டி பார்வை, அந்த பகவானுடைய அந்த கிடைக்க நோக்கம் அந்த பார்வை. அதனாலே தினம் சேர்த்தருள் வேங்கடவா. எவ்வளவு பேர் இந்த திருக்கண்ணு பகவானுடைய திருக்கண் நோக்க மகிமையினாலே தன்னுடைய தேகாபிமானத்தை இழந்தவர்கள். அதனால தானே அவர்கள் மறுபடியும் மறுபடியும் அங்கே வந்தார்கள். மீண்டும் மீண்டும் அந்த ருஷி கண்ட பூனை எப்படி மீண்டும் அந்த உரியை நோக்கி மீண்டும் மீண்டும் பாயுமோ ஆக்ரோஷத்தோடு, அப்படி உலகத்தின் பற்பல பாகங்களில் இருந்தும் வருடா வருடம் அவரிடத்துல வந்து சேர்த்து விட வேண்டும் என்று ஒரு பெரும் தாபத்து. கையில அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து ரொம்ப பணக்காரா இருந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆசிரமம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். போரஸ்ல போ 9 மாசம் வேலை பண்ணி 6 மாசம் 8 மாசம் வேலை பண்ணி பணம் சேர்த்து அந்த பணத்தை ஃபுல்லா இந்தியாவுக்கு வர்றதுக்கு செலவு பண்ணி இங்க இருக்கிறதுக்கும் ஆசிரமம் வந்து சென்டா போறோம். தே வில் டேக் கேர். அப்படிதான் அந்த அளவு ஆக்ரோஷத்தோடு ஒரு ஈர்க்கிறார் என்றார். எதுக்காக அங்க வர? அங்க பகவான் பார்த்துட்டா போறோம். இன்றைக்கும் அது இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பழைய ஹால்ல போய் பகவான் கூட உக்காண்டா போறோம். அடிபேணி அடைந்தவர்க்கு தேசார் அந்த ஆத்ம தேஜஸ் பொருந்திய திருஷ்டியினாலே தினம் சேர்த்தருள் வேங்கடவா. ஆசானாகி எனக்கு குருவாக. இது மற்றவர்களுக்கு. இப்போ ஒரு பாட்டிலையும் மற்றவாளுக்கு ஒன்று சொல்லுவாரு, தனக்கு ஒன்று சொல். 2 வரிகள் இவருக்கு. ஆசானாகி வந்து இவ்வடியேனை கடை கணித்தாய். ஈசான்றார் இந்த இடத்துல. ஈஸ்வரனே, சாட்சா சிவபெருமானே, உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. அடுத்த பாடல். நெய்யா நீழ்களையே நிகழ் கோவணமா விசித்து துயார் நல்லிதய திடை துய்ந்தோளிர் வேங்கடவா. மையா தேக கடை கணித்தாய். மையார் மாய இருள் மடிந்தேக கடை கணித்தாய். ஐயா உன்னை அல்ல இனி யாரை நினைக்கேனே. ஐயா உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. நெய்யா நீழ்கலையே. இது வந்து ஆத்ம வஸ்துவ சொல்றார். அது யாராலும் நெய்யப்படாதது. நீழ்கலை, அது ஒரு கலை, ஆன்ம கலை. ஆனா நீளமான கலை, நீடு கொண்டே போகின்ற கலை. அது இவ்வளவு பெருசா இருக்கே, யாராவது யார் நெஞ்சிருக்காங்க? யாராலும் நெய்யப்படாதது. அந்த அந்த ஆத்ம வஸ்துவ நிகழ் கோணமாய் விசித்து மன்னுகளை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடாய் தன்னையே கோவணமாய் சாத்திரன் கான் சாழலோ. மணிவாசகர் தானே இவரும். 2 பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அவர் மன்னுகளை துண்ணு பொருள், அதே கலை தான் அங்கேயும் சொல்றாரு. துண்ணு பொருள்னா ஆத்மவஸ்து. ஆனா அங்க தமிழ் பண்டிதர்கள் ஏதோ அர்த்தம் சொல்லிக்கிறான். நிஜம் அர்த்தம் பொருள்னு சொன்னாலே வஸ்து. ஆன்ம வஸ்து தமிழ்ல, ஆத்ம வஸ்து சமஸ்கிருதத்துல, பரவஸ்து சமஸ்கிருதத்துல. இங்கே பரம்பொருள், செம்பொருள் தமிழ்ல. அதனால மண்ணுகலை, மண்ணுன நிலைத்திருக்கின்ற கலை இந்த ஆத்ம கலை தான். துண்ணு பொருள் அது நிறைந்த அந்த ஆத்ம வஸ்து, அதிலிருந்து பிறந்த மறை 4 ஸ்வான் சரணாய். அந்த 4 வேதங்களையே அரைஞான் கயிறா கட்டிட்டாராம். ஏன்னா கோணத்தை கட்டுறதுக்கு ஒரு அரைஞான் கயிறு வேணுமே, அன்னகயிறு வேணுமே. அது வேதங்கள் சரடாய், சரடு கட்டிக்கிறதுக்கு பண்ணி சரடாய் தன்னையே கோவணமாய் சாற்றினதால் சாற்றினன் தன்னையே, தனக்குத்தானே அவன் ஆத்மாவுக்கு இன்னொரு பொருள் எங்க இருக்கு? இந்த வேதங்களும் ஆத்மாவுக்கு அந்நியம் இல்லை. எல்லாமே அவரு தான். அவருக்கு அப்பாற்பட்டு ஒன்றுமே இல்லைன்றதுதான் பொருள். அதுதான் இங்கேயும் வருது. நெய்யா நீழ்கணையே நீங்கள் கோவணமாய் விசித்து. அங்க தன்னையே கோவணமாயிருந்து பத்தி இவர் ஆன்ம வஸ்துவையே கோவணமா எல்லாம் ஒண்ணுதான்.
விசித்துன்னா கட்டி, துய்யார் நல்லிதயத்திடை. அங்க கூட ரமண புராணத்திலே இது முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம், மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயே இந்த கோவணத்தை பத்தியும் இருக்கு. என்னையோ வண்ண நிறம் என்றறியா ஆளறிவோய்ங்க. இந்த கோவணத்துக்கு என்ன வண்ணம், என்ன நிறம், என்ன தன்மை, இது என்ன பட்டை சிலுக்கா இல்ல வேற ஏதாவது காட்டுனா என்ன தன்மைப்பட்டது, இது என்னத்தை சொல்ல முடியும் இதுக்கெல்லாம்? தன்னையே கோவணமாய் சாற்றினதால் போலும் அதற்கு என்னையோ வண்ணம் நிறம் என்று அறியா வாலறிவு. வாலறிவுனா கடவுள் அறிவு. வாலறிவோய், கடவுள் அறிவு பெற்றவரே, விஞ்ஞானம் பெற்றவரே, தன்னையே நீங்கள் கோணமாக உங்களுக்கு சாற்றி கொண்டதினாலே அதற்கு என்னையோ வண்ணம் நிறம். அது வண்ணம்னா தன்மை, இயல்பு. அது என்ன வண்ணம்? கை வண்ணம் அங்கே கண்டேன், கால் வண்ணம் இது ராமாயணத்தை சொல்வாள். வண்ணம்னா இயல் தன்மை. நிறம் அதுக்கு என்ன நிறம்? என்னையோ வண்ண நிறம் என்றறியாவ அலறிவோய். இதுக்கெல்லாம் என்னத்த சொல்ல முடியும்? அதேதான் இங்கேயும் சொல்ற. நெய்யா நிழ்கலையே நிகழ் கோவணமா விசித்து துய்யார் நல்லிதயத்திடை தோய்ந்து ஓடில் வெங்கடவா, உடைய மெய்யடியார்கள் உள்ளத்திலே இருப்பவரே, மையார் மாயை. மைனா இருட்டு, இருள். ஆறுனா பொருந்திய, மாய இருள். ரொம்ப அப்படியே மை தொட்டா ஒட்டிக்கிற மாதிரி மையின்னு அவ்வளவு கருப்பு. அந்த மாய இருள் அவ்வளவு அடர்த்தியா இருக்கு, அந்த அகந்தை இருள். அது மடிந்தேக கிடைக்கணி போகும்படியாக, அந்த இருள் என்னை விட்டு விலகி போகும்படியாக உங்களுடைய கண்களிலிருந்து வருகின்ற அந்த தேஜஸ் ஒளி அந்த அகத்தை இருட்டே அடியோட அகற்றி விட்டது. கடைக்கணித்தாய் ஐயா, உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்கிறார். சிறை. அடுத்த பாடல் 8வது பாடல். சிறையால் கூறுபடா சிவசத்தோடு சுகத்தின் நிறைவாம் அம்பலமாய் நிகழ்கின்ற நல்வேங்கடவா, நல்வாய் உவந்தென்னை கடை கணித்தா. கரையாதொன்றும் இல்லா கடல் காட்டி கடை கணித்தாய், இறைவா உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. சிறையால் கூறுபடா சிவ சத்தோடு சிற்சுகத்தின். இங்க அர்த்தநாரீஸ்வரர்னு இறைவன் இரண்டா தெரிகிற மாதிரி இருக்கானா, அது உண்மை இல்லை. அம்பாள் இறைவனோடு ஒன்று கலந்த போது திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்து அன்று, கார்த்திகை நட்சத்திரத்து அன்று பௌர்ணமி திதியில அங்கே ஒன்று கலந்த போது she merged with every cell of Lord Shiva. ஆனா நம்மளுக்கெல்லாம் ஒன்று கலந்து விட்டால் தெரியறதுக்கோசரம் நம்ம அறியாமைக்காக ஈஸ்வரன் ஆணாகவும் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்து, இல்லைன்னா ஒன்று கலந்துட்டா அம்பாள் ஒன்று கலந்தான் எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஸோ he gave us a concession. இப்படி நிறைய கொடுத்துருக்காரு ஈஸ்வரன் நம்மளுக்கு. புராணங்கள்லையும் கொடுத்துருக்காரு, பகவானாக வந்த போது நிறைய கன்செஷன் கொடுத்துருக்காரு நம்ம அறியாமைக்கு. அதான் சொல்றாருங்க, சிறையால் கூறுபடா. அது கூறுபடவே இல்லை. நீங்க சிறை வைக்க முடியாது, அதாவது தனிப்படுத்தப்பட முடியாதது. இந்த பக்கம் ஈஸ்வரன், அந்த பக்கம் அம்பாள்னு. அறியாத அறிவிலிகள், மூடர்கள், மூர்க்கர்கள், சிறிது கூட புத்திசாலித்தனம் என்பது ஒரு லவலேசம் இல்லாதவர்கள், இவர்கள் தான் இதெல்லாம் பத்தி பிரித்து பார்ப்பார்கள். அண்ணாமலையார் பக்தர்கள் இந்த மாதிரி பிரித்து பார்க்கறதே இல்லை. பிகாஸ் பகவான் இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அதை பிரிக்கிறது முடியாது. அது நம்முடைய அறியாமை பிரிப்பு. நம்ம அறியாமைக்கு கட்டுப்பட்டு ஈஸ்வரன் அப்படி ஒரு காட்சி அளித்தாரே தவிர, a very devotee who has erased out his individual identity and totally merged with Paramatma Vastu, he loses everything totally. அங்க ஏக வஸ்து ஒண்ணுதான் இருக்கு. அததான் சொல்றேன். அப்படி சிறைப்படுத்த முடியாதுன்ற, தனித்துவப்படுத்த முடியாது. கூறுனா
ரெண்டு கூறாருது. படா சிவ சத்தோடு சிற்றுகத்தின் நிறைவாம் அம்பலம்னா ஆகாசம், சிற்றம்பலம். அம்பரம் அம்பலம் ரெண்டு ஒண்ணுதான். நிகழ்கின்ற, அங்க திகழ்கின்றதை விட நிகழ்கின்ற, எப்பொழுதும் அந்த பரமாத்ம வசுவாக ஆன்மா ஆகாசமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பகவானே கரையாதொன்றும் இல்லா. கரைனா களங்கம். களங்கம் என்பது, அகந்தை களங்கம் என்பது சிறிது கூட இல்லாத உங்களுடைய திருப்பாதங்களை கடலை காட்டி என்னை கடைக்கணித்தீர்கள். இறைவா உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்கிறார். 9வது பாடல். பாறை முற்பலவா வரும் பூதமதி கதிரோடு ஏரை உற்றொளிரும் இயமானும் மயமான் குரு வெங்கடவா ஹோரை நல்லதன்வாய் உவந்தென்னை கடை கணித்தாய். ஹோரை நல்லதன்வாய் உவந்தென்னை கடை கணித்தாய். யாரை உன்னை அல்லால் இனி இதயத்து நினைக்கேனே. யாரை உன்னை அல்லால் இதயத்து நினைக்கேனே. பாறை முற்பல, இங்கே அஷ்டமூர்த்தங்களையும் சொல்றாரு பாருங்க. பார்னா பூமி, முற்பலவா அதன் முதற்கொண்டு, பலவாம் பரும் பூத மதி கதிரோடு. பரும் பூதம்னா ஐம்பூதங்கள், அப்பு தேயு வாயு பிருத்வி ஆகாஷ். மதி கது சூரிய சந்திரர்கள். ஏரை உற்றொளிரும். ஏர்னா சுடர்தல், ஒளி, அப்படியே சுடர்ந்து ஒளிர்கின்ற. இயமான் ஒரு, இயமான ஜீவான்மா. சோ இந்த 8 மூர்த்தங்களாகவும் இருக்கின்ற வெங்கடவா. ஓரைன்றது தூய தமிழ். ஹோரை பார்க்கணும்மா, ஹோரை ஹா சமஸ்கிருத வேர்டு. அதனாலதான் நான் சொல்றேன், இங்க சமஸ்கிருதத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழுக்கு உயிரே போயிடும், ஜீவனே போயிடும். அது ஒரு பெரிய தப்பு இந்த தமிழ் சமுதாயம் பண்ணிடுது. திருப்பி திருப்பி நான் என்னால சொல்ல முடியும். இது இங்க மட்டும் இல்ல, தேவாரத்திலையும் சரி, திருவாச்சகத்திலையும் சரி, அடுத்து வருகின்ற திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு எல்லாம் படிச்சு பார்க்கும்பொழுது அந்த 12 திருமுறைகள்லையும், பட்டினத்தார் பாடல்கள்ல அந்த 16ஆம் திருமுறையில எவ்வளவு அடி வரும், நக்கீரர் பாடல்கள்ல எவ்வளவு வருது சமஸ்கிருத வார்த்தை கொட்டி கிடக்குது. அதத்தான் முருகனாருடைய பாடல்களும். அதனால்தான் தமிழ் தாத்தா இந்த பாடல் இதுதான் பார்க்காம, எப்ப எழுதினார், யாரை எழுதினார் அதெல்லாம் பார்க்காம பாட்டை மட்டும் பார்த்தா இது சங்க காலத்து பாட்டு தான். இந்த முருகனார் 20வது நூற்றாண்டின் சங்கத்தமிழ் புலவர். எவ்வளவு பெரிய பிரைஸ், எவ்வளவு பெரிய பாராட்டு தமிழ் தாத்தா கிட்ட. அவரால எவ்வளவு தமிழ் பண்டிதர்கள்லாம் அவர்கிட்ட படிச்சவெல்லாம் இவரை கொண்டாடின. ஊர் பேர் தெரியாம இருந்துட்டு போயிட்டார். எவ்வளவு பெரிய நஷ்டம் இது தமிழ் சமுதாயத்துக்கு. முருகனார் மாதிரி ஒருத்தர். 4 பேரை பத்தியே ஒரு நாள் பேசணும் தனியா. இந்த ஹோரை நல்லதன்பாய். ஹோரைன்னா நல்ல நேரம். அப்பா நல்லதன்பாய், என் நேரம் நல்லா இருந்ததுப்பா. ஹோரை நல்லதன்பாய் வந்தென்னை கடை கணித்தாய். என்னை காப்பாத்திட்டீங்க பகவான், என் நல்ல நேரம் எனக்கு. எவ்வளவு அழகு தமிழ்ல சொல்றாரு பாருங்க. இப்படிலாம் கான்செப்ட் மாதிரி கவிதை எழுத முடியுமானே ஆச்சரியமா இருக்கு. ஹோரை நல்ல, நான் தமிழ்லயே படிக்கிறேன், உங்களுக்கு அர்த்தம் புரியணும் வேணும். ஹோரை நல்லதன் வாயின்னு. ஓரை, பாறை, ஏரை, ஓரை, யாரை, என்ன தமிழ். ஓரை நல்லதன் வாய் உவந்து நீங்க மன மகிழ்ச்சியோட என்ன காப்பாத்தினீங்க. நீங்க வேட்டா வெறுப்பா பண்ணல, ஆசையா பண்ணீங்க. யாரை இங்க முற்பாடல்கள் எல்லாம் இப்ப எப்படியோ சொன்னார், யாரை நினைக்கேனேன்னு சொல்றவரு இந்த பாட்டுல யாரை உன்னை அல்ல இனி இதயத்து நினைக்கேனே. உங்களை தவிர நான் வேற யாரை என்னுடைய இதயத்தில் நினைக்க முடியும்? இம்பாசிபிள். 10வது பாடல். ஓர் தார்த்தம் உளதும் உயர் சோனையிலும் கூனிக்கும். பைந்தமிழ் என்ற, எவ்வளோ ஒரு பைந்தமிழ் பார்க்க முடியுமான்னு தெரியல. தீந்தமிழ் என்ற
அதுக்கு தயாராகி கொள்ளுங்கள். இந்த பாட்டு அப்படி எல்லா பாட்டுமே அப்படிதான் இருக்கு. இது ரொம்ப நிறைவு பாடல் போலும் இது சூப்பர் லெவல் கொண்டு போய் வச்சிருக்காரு முருகன். ஓர் தாத்தம் உள்ளத்தும் உய சோனையிலும் குனிக்கும் செவ்வை கொவ்வை செவ்வாய் குமிழ் பூஜிரிப்பும் உடையாய் ஈர்த்தாய் வேங்கடவா விதம் வாய்ப்ப கடை கணித்தாய் ஈர்த்தாய் வெங்கடவா விதம் வாய்ப்ப கடை கணித்தாய் ஆத்தா உன்னை அல்ல இனி யாரை நினைக்கேனே. ஓர்த்தார் தமுள்ளத்தும் யாரெல்லாம் உங்களை மனதில் நினைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் உள்ளத்திலேயும் உயர் சோனையிலும் இந்த அருணாச்சலத்திலும் குறிக்கும் ஆசையா வசிக்கின்ற கூத்தா சிதம்பரத்திலே ஆனந்த கூத்தாடுகின்ற கூத்தனே கொவ்வை செவ்வாய் குமிழ் சிரிப்பும் உடையாய் கொவ்வை அந்த குமிழ் பூஞ்சிரிப்பு என்ன அழகு தமிழ். கொவ்வை செவ்வாயில் பூஞ்சிரிப்பும் அப்புறம் பாடல் அப்புறாவே ஆயிடுறாரு இவர். குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அப்பர் பெருமான் பாட. அப்புறம் தமிழ் அதிபதி அவர், தமிழ் ஆளின அப்படி ஒரு தமிழ் ஆளுமை அவருக்கு. இவ்வளவு அழகு தமிழ். அந்த கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரியும் அதெல்லாம் தான் இது அப்படியே எடுத்துட்டு இருக்காரு. சில பிரேசஸ் எல்லாம் அப்படியே போட்டுடணும், அதான் அழகு, பிரிக்க முடியாது. இட்ஸ் அ கிரெடிட் டு அப்பர். ஒருத்தார் தம்முள்ளத்தும் உங்கள் நினைவாகவே இருப்பவர்களுக்கு உள்ளத்திலும் சோனையிலும் அருணாச்சலத்திலும் குனிக்கும் ஹாப்பியா சந்தோஷமா எழுந்தள்ளி இருக்கும் கூத்தா கொவ்வை செவ்வாயில் குமிழ் பூஞ்சிரிப்பு உடையாய். இந்த பூஞ்சிரிப்பு குமிழ் பூஞ்சிரிப்பு அப்படின்னா இருக்கும், அதுதான் குமிழ். அது ஒரு பூஞ்சிரிப்பு. அதுக்கு இன்னொரு பேரு புன்முறுவல். அது முறுவல் தான். ஆனா அது எப்படி நமக்கு பாக்குறதுக்கு இருக்கும்னா கலகல நம்ம வாய் விட்டு சிரிச்சுருவாரு போல் இருக்கேன். கணக்கமா சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பகவான் முகத்தை பார்த்தா இப்ப அடுத்த நிமிஷம் கலகல சிரிச்சுருவாருன்ற மாதிரி இருக்கும். அது அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு புன்முறுவல் அந்த முகத்துல மாதிரி நான் எங்க பார்த்தது இல்லை. கணக்கம் எப்படி இப்படியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு அதான் தெய்வ பிறவி. இப்படி இவ்வளவு பேர் வசீகரிக்க முடியுமா உலகம் எங்கும்? எங்கெங்க அவரை வந்து பார்த்துட்டா போறோம். இந்த மாதிரி ஒரு அற்புதம். யாரோ கேட்டாலாம் குஞ்சுசாமி, எப்ப முருகனார குஞ்சுசாமி தான் சொன்னார், இங்க நல்ல அட்டகாசமா டான்ஸ் கிடையாது, நல்ல காதுக்கு நல்ல புட்டபத்தி பாபா மாதிரி அங்க போய் உட்காந்துட்டா நல்ல சாவியமா நல்லா பாங்கா ரொம்ப சந்தோஷமா ஒரு பஜன் கிடையாது, இல்ல நல்ல ஒரு கர்நாடக இசை கிடையாது. சிவசங்கர் பாபா ஜோதினா அட்டகாசமா டான்ஸ் பண்ணுவார், அதெல்லாம் ஒரு அட்ராக்ஷன். ஏதோ நல்ல விஷயத்துக்கு பண்ணா சரி, அவ்வளவுதான். இல்லை இங்க ஏதாவது அற்புதமான சொற்பொழிவுகள் அதுவும் கிடையாது. இங்க என்னதான் இருக்குன்னு மக்கள் வருகிறார்கள் அப்படிங்க, என்ன அட்ராக்ஷன் இங்க இருக்கு? அப்போ சொன்னா அட்ராக்ஷனே இதாப்பா. இந்த அட்ராக்ஷனுடைய ஒரு மொத்த உருவம் இங்க உட்காந்துருக்கு. இதுக்கு தனியா எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வேணும்னு கேட்டார். அப்படி அந்த குமிழ் சிரிப்புக்கு அவ்வளவு ஒரு பவர். அதை ரொம்ப அனுபவிச்சிருக்காரு முருகன். அதான் அந்த குமிழ் பூஞ்சிரிப்பும் உடையாய் ஈர்த்தாய் வேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ஈர்த்தீர்கள் வெங்கடவாய் விதம் வாய்ப்ப கடை கணித்தாய். விதம்னா ஹிதம். அர்ஜுனா உனக்கு நான் ஹிதத்தை சொன்னேன் 700 ஸ்லோகம் சொல்லிவிட்டு, நீ இதெல்லாம் நல்லா யோசிச்சு நீயே திங்க் பண்ணி நீயா முடிவெடு, நான் சொன்னேன்னு பண்ணாத. ஹிதத்தை சொன்னேன். அப்படி எனக்கு ஹிதம் வரும்படியாக வாய்ப்ப கடை கணித்தாய்.
ஆத்தா மறுபடியும் அம்மாவே இன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்கிறார். இப்படி முருகனார் அவருடைய அந்த பகவானிடத்துல தன்னை முழுவதுமாக பகவான் எப்படியெல்லாம் நம்மை ஆட்கொண்டார் என்று இந்த பதிகத்திலே கூறுகின்றார். எல்லாத்தையும் விட இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, முருகனார் இதை எதிர்பார்க்கிறார். இந்த பேரதிர்ஷ்டம் அவை தேடி வந்தது. எப்படி அருணாச்சலேஸ்வருடைய அருள் மதுரையிலே எங்கோ ஒரு மாடியில உட்கார்ந்து ஒரு சிறுவன் மீது தேடி வந்ததோ, அப்படி பகவானுடைய அருள் இவரை தேடி வந்தது. அதைத்தான் பாட்டுக்கு பாட்டு சொல்லி மாய்ந்து போகிறார். இந்த ஒரு அபாத்திர கருணை என்கிறார். பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்றது உலக வழக்கு. இல்லைன்னா வேஸ்ட், இப்ப வேலைக்கே இறைக்காதுன்றது. ஆனா இங்க அபாத்திர கருணை. இந்த பாத்திரம் நம்ம அருளுகின்ற அருளை தாங்குமாறு பார்க்காம அதுக்கு ஃபிட்டா தகுதி இருக்கா இல்லையா பார்க்காமல் செய்கின்றார் அப்படின்னு முருகனார பகவானுடைய ஒரு பெருமை. அது மாதிரி பகவான் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்களும் அப்படியே நிலைத்த புகழாக கொண்டு போனார். ஒரு சூரியனாகம் அவள் லெட்டர்ஸ் காலகாலத்தில் தமிழ் இலக்கியம் இருக்க வரைக்கும் இருக்கும். ஒரு முருகனார் சாதாரண தமிழ் பண்டிதர். இவர்களெல்லாம் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு பகவான் கிட்ட சேர்ந்ததுனாலே அசாத்தியமான பூ எவ்வளவு பேர் ஒத்துறாரு. முறக்கால வெங்கட்ராமையா, காவிய கண்ட கணபதி முனி. அதுக்கு முன்னாடி இப்ப எப்படியோ இருந்திருக்கலாம். பட் பகவான் கிட்ட வந்த உடனே அவர் புகழ் காட்டுத்தீ போல ஆந்திரா ஃபுல்லா பரவியது. எவ்வளவு பேர் ஒத்துறா. 2 பேரை ஒரு பசு, சாதாரண பசு, அதுக்கு நிலைத்த புகழ் சேர்ந்தது. இப்படி தொட்டதெல்லாம் பொன்னாச்சு. பகவான் இப்படிப்பட்ட ஒரு மகாபிரபுவினிடத்துல நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். இந்த மகாபிரபுவை நமக்கு சரியான முறையிலே அடையாளம் காட்டுவதற்காகவே பகவான் நமக்கு அளித்த ஒரு மாபெரும் மகோன்னதம் முருகனார். இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் பண்ணியிருக்கோம். இந்த தேவபாணி இத சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்ம தேவபாணி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு எப்பப்பெல்லாம் பதிகம் சீக்கிரம் முடியறதோ அப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கட்டும், அப்ப கஷ்டப்பட வேண்டாம். சரி தேவபாணி எடுத்து ஒன்னொன்று தலைப்பு 3 பாடல் தான், 10 நிமிஷத்துல முடிச்சுடலாம். ஸோ அதையே பண்றதை விட ஒரு பதிகம் பண்ணுவோம், கூட இதையும் பண்ணுவோம். அதனால நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன். இன்னைக்கு நேரமின்மை காரணமாக தேவபாணி இப்ப வச்சுக்க வேண்டாம், அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். கண்டிப்பா அதுக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கிட்டு பதிகத்தை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு we will try to do it. இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्.